கள்ளக்குறிச்சி அருகே அத்திப்பட்டி கிராமத்தில் பேருந்து வருவதற்கு கூட சாலை வசதி இல்லாததால் மருத்துவமனைக்கு கூட உரிய நேரத்தில் செல்ல முடியவில்லை என அக்கிராம மக்கள் வேதனை தெரிவித்துள்ள சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அத்தியூர் ஊராட்சியில் அமைந்துள்ள கிராமம் தாங்கல். இக்கிராமத்தில் 4 தலைமுறைகளாக 100க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வரும் நிலையிலும் அடிப்படை சாலை வசதி கூட இல்லாமல் இக்கிராமம் தனித்து விடப்பட்டுள்ளது. பேருந்து வந்து செல்லக்கூடிய வகையில் சாலைகள் ஏதும் இல்லாமல் குறுகிய அளவிலான ஒத்தையடி பாதையாக இருப்பதால் பேருந்து ஏறுவதற்காக அருகில் உள்ள நகரத்திற்கே கிராம மக்கள் செல்ல வேண்டிய சூழல் உள்ளது. பேருந்துகள் வருவதற்கு ஏற்ற சூழல் இல்லாத காரணத்தினால் இக்கிராமத்தில் இருந்து பள்ளிக்கு செல்லும் 50க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் அங்குள்ள ஓடை வழியாக நடந்து சென்றே பள்ளியை சென்றடைகின்றனர். அதேபோன்று அவசர சிகிச்சைக்காக மருத்துவமனையை நாடும் தாங்கல் கிராம மக்களுக்கு ஆம்புலன்ஸ் கூட ஊருக்கு வர முடியாத அவல நிலையால் அவதியுறுகின்றனர். இதுகுறித்து அக்கிராமத்தை சேர்ந்த பள்ளி மாணவிகள் கூறுகையில், மழைக்காலங்களில் கூட புத்தக பைகளை தலையில் வைத்து சுமந்தபடி நீரில் தத்தளித்தபடி பள்ளிக்கு செல்வதாக வேதனை தெரிவித்தனர். மேலும் அருகில் உள்ள மற்ற கிராமங்களுக்கு சாலை வசதி ஏற்படுத்தி தரும் அரசு அதிகாரிகள் தாங்கள் தாழ்த்தப்பட்ட கிராமத்தை சேர்ந்த மக்கள் என்பதற்காக ஒதுக்கப்படுவதாகவும் குற்றம் சாட்டினர். தொடர்ந்து அப்பகுதி மக்கள் கூறுகையில், 4 தலைமுறைகளாக இக்கிராமத்தில் வசிக்கும் தங்களுக்கு சாலை வசதி கூட இல்லை என்றும், கர்ப்பிணி பெண்கள் மற்றும் விஷப்பூச்சிகள் கடித்து உயிருக்கு போராடுபவர்களையும் கூட அவசரமாக மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல முடியவில்லை என வேதனை தெரிவித்தனர். மேலும் இதுகுறித்து புகார் அளிக்க அரசு அலுவலகத்திற்கு செல்லும் தங்களை தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் என்பதற்காக அலுவலகத்தினுள் கூட அனுமதிக்காமல் வெளியே நிற்க வைத்து அரசு அதிகாரிகள் விசாரிப்பதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டினர். மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்த அரசு நடவடிக்கை எடுக்காமல் இருந்தால் கூட சரி, அவர்கள் முறையாக வாழ்வதற்காவது அடிப்படை வசதிகளை அரசு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்பதே அனைவரின் கோரிக்கையாகவும் உள்ளது. இப்ப நாங்க போய் கேட்டோம்னா எங்க ஜாதியை மதிக்க மாட்டேங்கிறாங்க, எங்களை எதுவும் கண்ட்ரோல் கேட்டுக்க மாட்டேங்கிறாங்க. எதுவுமே சொல்ற மாதிரி சும்மா யாரோ வந்து சொல்லிட்டு போறாங்கன்ட்டு ஒரு இது எதுவும் எடுக்க மாட்டேங்கிறாங்க லிஸ்ட். மீதி பேர் வந்து சொன்னாங்க எல்லாம் செய்யறாங்க, நாங்க வந்து சொன்னா எதுவும் கண்ட்ரோல் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. அதெல்லாம் ஒரு ஆபீஸுக்கு போனோட போ வெளியிலன்றாங்க எங்களை. மீதி பேருங்களை உள்ளார சேர்த்துக்கிறாங்க. ஏன்னா அது வசதி இருக்கிறவங்கள பார்த்து அது மாதிரி பேசுறாங்க, பணத்தை கொடுக்குறவங்கள பார்த்து பேசுறாங்க. எங்க கிட்ட பணம் இல்லை சாமி, நாங்க பிச்சைக்காரங்களா இருந்தாலும் எங்க ஊருக்கு ஒரு வசதி ரோடு தான் கேட்கறோம், மீதி ஒன்றும் கேட்கல. எங்களுக்கு அது போதும்.